மலைப்பகுதியில் சாலை இல்லை, அதற்கென ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே போனது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று நடந்த நிகழ்வை ஒன்றை சுட்டிக்காட்டி பதிவிட்டு கேள்வி எழுப்பியிருக்கிறார். தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கீதன் இணைப்பில். உங்கள் விவரம். வணக்கம். குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த நெல்லித்துறை பகுதியில் முறையான சாலை வசதி இல்லாததால் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்த ஒருவரின் உடலை பொதுமக்கள் இந்த தோடி என்கின்ற அந்த துணியில் உடலை கட்டி தூக்கி செல்லும் அந்த காணொளி என்பது வெளியானது. இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் அந்த நிகழ்வை சுட்டிக்காட்டி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அமைந்துள்ள அந்த நெல்லித்துறை பகுதியில் 1000க்கும் அதிகமான பழங்குடியினர் வசித்து வருகின்றார்கள். ஆனால் இதுவரை அவர்களுக்கு முறையான சாலை வசதிகள் இல்லை என்பது தமிழக அரசின் அவலநிலைக்கு சான்றாக அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக மத்திய அரசின் இந்த சாலை கிராமங்களுக்கான அந்த சாலை திட்டத்தின் பெயரை தமிழக அரசு தற்பொழுது மாற்றியுள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் காலத்தில் கொண்டு வரப்பட்ட பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தை முதல்வரின் கிராம சாலைகள் திட்டம் என்று தமிழக அரசு பெயர் மாற்றி கடந்த 2023ஆம் ஆண்டு அரசாணை வெளியிட்டது. அதன்படி ஆண்டுக்கு 2300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ள போதிலும் அந்த தொகை என்பது எங்கே ஆனது, இங்கே சென்றது என்கின்ற அந்த கேள்வி அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கின்றார். குறிப்பாக அந்த நிதியில் இந்த சாலை திட்டத்தை ஏன் மேம்படுத்தவில்லை என்கின்ற கேள்வி முன்வைத்திருக்கின்றார். அதே போன்று கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசின் கிராம் சதக் யோஜனா திட்டத்தின் கீழ் மலை கிராமங்களில் குறிப்பாக இந்த சாலைகள் அமைக்க மத்திய அரசு பெருமளவில் நிதி ஒதுக்கி இருக்கின்றது. ஆனால் தமிழக மலை கிராமங்களில் இன்னும் சாலைகள் அமைக்காமல் தொடர்ந்து மக்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள். அவசர மருத்துவ உதவி கிடைக்காமல் உயிரிழப்பும் ஏற்பட்டு வருவதாகவும் அண்ணாமலை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். குறிப்பாக திருப்பூர், கோவை, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாநகரங்களை சுற்றியிருக்கும் மலை கிராமங்களில் கூட சாலைகள் அமைக்கப்படாமல் இருக்கிறது என்றால் இந்த இத்தனை ஆண்டுகளாக மத்திய அரசு ஒதுக்கிய நிதி எங்கே சென்றது என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எனவே இனியும் காலதாமதிக்காமல் தமிழகம் முழுவதும் சாலை வசதி இல்லாத மலை கிராமங்களுக்கு உடனடியாக சாலை அமைக்க வேண்டும் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தமிழக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். அண்மை விவரங்களுக்கு நன்றி.